தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. சார், கேப் ஆட்டோ பைக்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஆகஸ்ட் மாத பலன்கள் இப்படி இருக்கு. ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா கூட அழுவ கூட முடியல சார். சிம்ம ராசிக்காரங்க இப்படி பண்ணக்கூடாது, சிம்ம ராசிக்காரங்க ஃபீல் பண்ணக்கூடாது, இப்படி சொல்லியே ஒரு இமேஜ் வச்சிருக்காங்க சார். அதெல்லாம் சிறப்பு பொலிவுடன் இருப்பீங்க. இந்த சிறப்பு சலுகை இந்த மாதம் முழுவதும். காரணம், ராசிநாதன் சூரியன் ஆட்சி பெறுகிறார். யுவர் க்ளோயிங், சூரியனை போல வெளிச்சம். என்ன நீங்க வேணா பாருங்க கண்ணாடியில் நாளை காலைல யாராவது ஜிம்முக்கு போகிறதா இருந்தால் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஆர்ம்ஸ் சைஸ் பார்த்துக்கோங்க, செஸ்ட் சைஸ்லாம் பார்த்துக்கோங்க. பாருங்கள், பாடி பில்டராக போகிறீங்க. பெண்களாக இருந்தால் அழகாக போகிறீங்க. ராசிநாதன் ஆட்சி பெறும்பொழுது 3-10 சுக்கிர பகவான் கண்ணியில் நீச்சமாயிட்டார். உங்களுக்கு 2ஆம் இடங்க அது நீச்சமாயிட்டார். அப்போ என்ன ஆகும்னா, பணம் வரும், ஹெல்த்தியான மாதம், எல்லாம் ரைட்டு தான். ஆனால் ஒரு பிரச்சனை என்னென்னா, தொழிலில் விட்டுருவீங்க. நீங்கள் அங்கேயும் போயிட்டு ஆஃபீஸில் போயிட்டு 3-10 சுக்கிர பகவான் நீச்சம் என்பதால் இந்த மாதம் உங்களுக்கு இந்த அனுகிரகம். 11ஆம் இடத்துல 11 குடையவன் பிரச்சனை ஆகும்போது தேவையில்லாத நண்பர்கள் உங்கள்கிட்ட வருவாங்க. தேவையில்லாத நண்பர்கள். அது என்ன தேவையில்லாத நண்பர்கள்? நண்பர்களான நல்லா வந்தானே நீங்கள் கேட்கலாம். தேவையில்லாத நண்பர்கள்லாம் யார் தெரியுமா? சம்பந்தமே இல்லாமல் வாங்க ஏரோப்ளைன் செய்யலாம்னு சொல்லி ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கூப்பிடுவாங்க. ஏரோப்ளைன்லாம் தாயார் லக்ஷ்மியை பார்த்து குங்குமா அர்ச்சனை பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. வெள்ளை நிற தாமரை அம்பாளுக்கு சாற்றி சுக்கிர பகவான் வழிபடணும். முக்கியமாக உங்களுக்கு நவகிரகங்களில் எல்லா கிரகமும் ப்ராப்ளமாக இருக்குது. சூரியனை உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஆகஸ்ட் மாத பலன்கள் இப்படி இருக்கிறது. சார், ஊருக்குள்ளே நாங்கள்லாம் பெரிய பெரிய ஆளுங்க. சிம்மராசின்னா என்ன சாதாரண விஷயமா? சிங்கம் சார் அப்படின்னு இப்படி சிங்கம்னு சொல்லியே ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா கூட அழுவ கூட முடியல சார். சிம்ம ராசிக்காரங்க இப்படி பண்ணக்கூடாது, சிம்ம ராசிக்காரங்க ஃபீல் பண்ணக்கூடாது, இப்படி சொல்லியே ஒரு இமேஜ் வச்சுருக்காங்க சார். அதெல்லாம் ஆகஸ்ட் மாத பலன்களில் கிளியர் ஆகிடும். ஆகஸ்ட் மாதம் நம்ம முதல்ல கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். வி ஆர் ஃபாலோயிங் ஏ ஸ்டாண்டர்ட். என்ன அப்படின்னா, இந்த மாதம் இதுதான் நடக்கும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே அஷ்டம சனி ஒரு பக்கம் சார். இந்த சனி படுத்தும் பாடு இருக்குது பாருங்கள் சார். இந்த சார் ஒரு கிரகம் மாதிரியா சார் நடந்துக்கிறான். சனீஸ்வரன் நம்மளாம் இவ்வளோ பெரிய பட்டம் கொடுத்துருக்கோம். எதை தொட்டாலும் சார், நான் நடந்து போயிட்டு இருந்தா எனக்கு முன்னாடி ஒரு பைக் எடுத்துகிட்டு போய் அங்கே வெயிட் பண்ணுறாரு சார் சனி. கமான் சிம்மராசி கமான் அப்படிங்கிறாரு. ஏன் சார் நான் போகும்போது தான் இதெல்லாம் நடக்கணுமா அப்படி இதெல்லாம் நீங்கள் பேசுகிறதெல்லாம் என் காதில் கேட்குது. முக்கியமாக சிம்மராசிக்கார தாய்மார்கள் சேவிங்ஸ் பண்ணலான்னு முடிவெடுத்து 1 மாதம் தான் ஆகுது. அவர் இருக்கிற சேவிங்ஸ் பண்ணலனாலும் பரவாயில்ல சார், இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் எங்கள் வீட்டுக்காரர் அடமானம் வைக்கிறார் சார். அதை கொண்டு போய் பிளட்ஜ் பண்ணுறார். நேற்று என்னடானா வீட்டு டாக்குமெண்ட் கேட்குறார். இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு சார். பிஸ்னஸ் டவுனு போன்ற விஷயங்கள் இது எல்லாம் சரியாக போகுது. தாய்மார்கள் நீங்கள் பாருங்க, இந்த மாதம் சிறப்பு பொலிவுடன் இருப்பீங்க. இந்த சிறப்பு சலுகை இந்த மாதம் முழுவதும். காரணம், ராசிநாதன் சூரியன் ஆட்சி பெறுகிறார். யுவர் க்ளோயிங், சூரியனை போல வெளிச்சம். என்ன நீங்கள் வேணால் பாருங்கள் கண்ணாடியில் நாளை காலைல நீங்கள் ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்களை பாருங்கள். நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் வரும். சிம்ம ராசிக்கார பெண்கள் என்ன பண்ணுறீங்க? எக்ஸ்ட்ரா 1 பங்கு அழகாக போகிறீங்க. இது என்ன சார் புதுசாக இருக்கே? என்ன ராசிநாதன் ஆட்சி. அப்போ ஆண்களாக இருந்தால் யாராவது ஜிம்முக்கு போகிறதா இருந்தால் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஆர்ம்ஸ் சைஸ் பார்த்துக்கோங்க, செஸ்ட் சைஸ்லாம் பார்த்துக்கோங்க. பாருங்கள், பாடி பில்டராக போகிறீங்க. நீங்கள் பெண்களாக இருந்தால் அழகாக போகிறீங்க. ராசிநாதன் ஆட்சி பெறும்பொழுது ஹெல்த்து நல்லாயிருக்கும். இந்த மாதம் முழுவதும் ஒரு ஹெல்த்தியான மாதம். ரொம்ப உயர்ந்த எண்ணங்கள் வரும். நம்ம தப்பை ஒத்துப்போம். நான் ஃபோக்கஸ் பண்ணல, இந்த மாதம் பார் தட்டி தூக்குறேன் பார் அப்படிங்கிற மாதிரிலாம் ரியலைசேஷன். இந்த சூரியன் ராசியில் ஆட்சி பெறுகிறார். முக்கியமாக பெண்கள் யாராவது இந்த மீடியா துறைகளில் இருக்கணும், அதுக்கு முயற்சி பண்ணுறவங்களாக இருந்தால் அவங்களுக்கு எண்ணங்கள் பலிதமாகும். காரணம், சூரியனோட புதனும் சேர்ந்திருப்பதால் தனாதிபதியும் சேர்ந்து புதாதித்ய யோகம் பெற்று உங்களுக்கு சிறப்பு பதவிகள்லாம் கிடைக்கும். ஸோ இப்போ முதல்ல கிரக நிலைகளை பார்த்துடலாம். இந்த மாதம் இதுதான் நடக்கும்னா என்ன சொல்லலாம்? நான் சொன்னேன் ஹெல்த்தியான மாதம்னு சொன்னேன். பாயிண்ட் நம்பர் 1. இப்போது இந்த மாதத்தினுடைய முதல்ல ஸ்டார்டிங்லேயே 2ஆம் தேதியெல்லாம் சுக்கிர பகவான் ஓடி போய் நீச்சமாயிடுறார். இதில் கன்னியில். ஐயோ, இவர் ஏன் சார் நீச்சம் பண்ணார்? அவர் நீச்சம் ஆயிட்டார், அவ்வளோதான் விடுங்க. இந்த மாதம் முழுவதும் அப்படி தான் இருப்பார். இவர் யாருன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். 3-10 குடையவர். இதுதான் நடக்கும்னா என்ன பண்ணும்? ஆஃபீஸில் கலகம் வரும். ஆஃபீஸில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. 3-10 சுக்கிர பகவான் கண்ணியில் நீச்சமாயிட்டார். உங்களுக்கு 2ஆம் இடங்க அது நீச்சமாயிட்டார். அப்போ என்ன ஆகும்னா, பணம் வரும், ஹெல்த்தியான மாதம், எல்லாம் ரைட்டு தான். ஆனால் ஒரு பிரச்சனை என்னென்னா, தொழிலில் விட்டுருவீங்க. நீங்கள் அங்கேயும் போயிட்டு ஆஃபீஸில் போயிட்டு ஆர்ம்ஸ் பார்த்துட்டு இருக்கக்கூடாது, ஆஃபீஸில் போயிட்டு வேலை பார்க்கணும். ஸோ அப்போது தயவு செஞ்சு ஆஃபீஸில் கெட்ட பேர் வராங்க பார்த்துக்கோங்க. ஏற்கனவே 7ஆம் இடத்து ராகு ஆஃபீஸில் உங்களுக்கு என்னடா பேர் வாங்கி தரதுன்னு வெயிட்டிங்கில் இருக்கான்.
இந்த நேரம் பார்த்தா நம்ம எக்ஸெல்லாம் மெசேஜ் அனுப்புகிறாங்க, இந்த ஹாய் டியர் இப்போ தான் சொல்லியிருக்காங்க வேலை போயிடும் அப்படின்ட்டு பிளாக் பண்ணிடுங்க. இன்னும் வேலை ரொம்ப முக்கியம். 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கும் பொழுது வேலையை பிடுங்கிறதுக்கு என்ன வழியோ அதெல்லாம் நடக்கும். ஆஃபீஸில் கெட்ட பேர் வரும், தயவு செஞ்சு அந்த பேர் அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா 3-10 கூடிய சுக்கிர சார், நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் சார், ஆன் சைட்டு போகலான்னு இருந்தேன் சார், நான் வந்து மெக்சிகோ போகிறேன் சார். ரைட்டு, சந்தோஷம். அந்த முயற்சி இந்த மாதம் நடக்காது, அடுத்த மாதம் தான் நடக்கும். அதுக்காக ப்ரெஷர் பண்ணாது. இப்போ டீம் லீடர் ஒரு ஓகே ஐ வில் கன்சிடர் இந்த நெக்ஸ்ட் அட்டம்ப்ட்னு சொல்லிட்டாருன்னா விட்டுருங்க, அவரே தருவார். இப்போது நிறைய விஷயங்களை நம்மளே கெடுத்துக்கிறோம். ஏன்னா தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கே வந்து ஒரு வெறுப்பு தட்டிடும். அதை மாதிரி பண்ணாமல் பார்த்துக்கோங்க. 3-10 கூடையவர் சுக்கிர பகவான் நீச்சம் என்பதால் இந்த மாதம் உங்களுக்கு இந்த அனுகிரகம் இல்லை. அதனால் நீங்கள் விட்டுருங்க. அடுத்ததாக 7 கூடையவன் ராகு, சுக்கிரனே நீச்சம் என்பது ரொமான்ஸ் போன்ற விஷயங்கள்லாம் போன்ற வீட்டுக்குள்ளே ஒரு சண்டை சார், என் ஒய்ஃப் கூட சமாதானம் ஆக போகிறேன், கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் இந்த மாதம் வந்து சண்டை வராமல் பார்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. அது வருமுன் காப்பான் வாழ்க்கை சொல்லுவாங்க, எரிமுன் வைத்தால் போல் கெடும். அந்த மாதிரி நீங்கள் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் யோசித்து இந்த மாதம் முழுதும் மௌன விரதம் இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. ஹெல்த்தியாக இருப்பீங்க, சவுண்டு மைண்டாக இருப்பீங்க, சவுண்டான விஷயங்கள் பண்ணுவீங்க, எல்லாம் ரைட். தொழில் ரீதியாக எல்லாம் ஓகே. 2 விஷயம் கெடும். ஆஃபீஸில் தேவையில்லாமல் கலகங்களில் பேர் கெடும். இன்னொருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுறேன் சார், எனக்கு நல்லா தெரியும் சார், அவனை நீங்கள் தொடர்றதும் என்ன தொடர்றதும் ஒன்று தான். அவனை நீங்கள் வேலையை விட்டு அனுப்புனீங்கன்னா நான் வேலையை விட்டு போகிற மாதிரி தான். அப்படிலாம் ஸ்டண்ட் பண்ணிங்கன்னா பாஸ் 2 பேரும் அனுப்பிவிட்டுருவார். அதனால் வேணாம், இது நமக்கு தேவையே இல்லை. அதனால் அதெல்லாம் பண்ணாதீங்க. அடுத்து இதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம போகிறோம். இதுக்கு நான் என்ன செய்யணும் சார்? இதில் முக்கியமான விஷயமே, நீங்கள் பயப்பட வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. என்ன? 4 கூடிய செவ்வாய் பகவான் 11ல் போய் உட்காந்துருக்கார். இவர் யார்? உங்களுக்கு பாதகாதிபதி. இவர் மறந்து நல்லது செய்ய மாட்டார். இந்த 11ஆம் இடத்துல போயிட்டு உட்காந்துருக்கும் போது என்ன ஆகும்னா மாமனாரோட சண்டை. நான் சொன்ன பாருங்க, ஒய்ஃப் கூட, ஒய்ஃப் ஃபேமிலியோட தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். எந்த பஞ்சாயத்திலும் ஈடுபட வேண்டாம். உங்கள் ஒய்ஃப்டேருந்து ஒரு பிரச்சனை வாங்க பேசி தீர்த்துக்கலாம், அது மாதிரி ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா வேணாங்க, பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, தீர்க்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி ஆஃப் பண்ணிவிடுங்க. நீங்கள் தேவையில்லாமல் பேச்சுவார்த்தையில் நான் சொல்கிறதெல்லாம் இந்த பிரிந்து போகணும்னு முடிவு பண்ண உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த விஷயங்கள் இந்த மாதம் வேண்டாம். 11ஆம் இடத்துல 11 குடையவன் பிரச்சனை ஆகும்போது தேவையில்லாத நண்பர்கள் உங்கள்கிட்ட வருவாங்க. தேவையில்லாத நண்பர்கள். அது என்ன தேவையில்லாத நண்பர்கள்? நண்பர்களான நல்லவன் தானே நீங்கள் கேட்கலாம். தேவையில்லாத நண்பர்கள்லாம் யார் தெரியுமா? சம்மந்தமே இல்லாமல் வாங்க ஏரோப்ளைன் செய்யலான்னு சொல்லி ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கூப்பிடுவான். ஏரோப்ளைன்லாம் செய்ய வேண்டாம்ப்பா. நான் உங்களை சொல்லும் போது உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் புத்தி என்ன பண்ணும்? ஒருவேளை நம்ம பெரிய ஆளாயிட்டா எப்படி இருக்கும்னு ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நம்மளுடைய அளவு கடந்த வறுமை தான் அது காரணம். நம்மக்கிட்ட காசு இல்லை. அப்போ காசு சம்பாதிக்க ஒருத்தர் வழி சொல்லும் பொழுது நம்ம மனசு அதுக்கு மயங்கிடுது. மயங்கக்கூடாது. 11ஆம் இடத்துல வரும்போது தேவையில்லாத நண்பர்கள் நம்ம லைஃப்குள்ளே வருவாங்க. தெரியாத வேலையை செஞ்சவனும் கேட்டான், தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கேட்டான். உங்களுக்கு எது தெரியுமோ அதில் எக்ஸலன்ஸ் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு தேவையில்லாத வேண்டாம். அடுத்ததாக இப்போது நீங்கள் அதுக்கு நான் என்ன செய்யணும்னு பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் செய்ய வேண்டியது சுக்கிர பகவானுக்குரிய கோயில்களுக்கு போகணும். முக்கியமாக பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போய் தாயார் லக்ஷ்மியை பார்த்து குங்குமா அர்ச்சனை பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. வெள்ளை நிற தாமரை அம்பாளுக்கு சாற்றி சுக்கிர பகவானை வழிபடணும். முக்கியமாக உங்களுக்கு நவகிரகங்களில் எல்லா கிரகமும் ப்ராப்ளமாக இருக்குது, சூரியனை தவிர. ஏன் எல்லா கிரகமும் இப்போ என்ன குறித்து இப்படி சொல்லிட்டீங்க? ஏன்னா 7ஆம் இடத்துல ராகு குடும்ப வாழ்க்கை கெடுக்கிறதுக்குன்னே ரெடியாக இருக்கான். இந்த பக்கம் 8ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெற்றுட்டார். என்னதான் வக்கரம் பெற்றாலும் அவர் உங்களுக்கு வந்து அளவு கடந்த பிளஸிங்லாம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இந்த பக்கம் என்னடான்னா 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் பாதகாதிபதி உட்காந்துருக்கார். 12ல் குரு பகவான் இருக்கார். குரு நல்லவர், யோகாதிபதி. அவர் போய் 12ல் மறந்துட்டார். ராசியில் சூரிய பகவான் ஆட்சி. இது ஒரே ஒரு பெருமை தான், சூரிய பகவான் ஆட்சிங்கிற ஒரு பெருமையை தவிர பெருசாக ஒன்றும் இல்லை. சுக்கிரனும் நீச்சம். அப்போது நவகிரக ஹோமங்கள் வேள்விகள் நீங்கள் பண்ணிக்கணும். நவகிரகங்கள் அல்லது நான் வந்து நவகிரகம் இருக்குது சார், அதை நான் சுற்றி வலம் வர போகிறேன், தாராளமாக பண்ணுங்கள். 9 பிரதட்சணம் பண்ணுங்கள். முக்கியமாக கோயில்களில் சொல்கிறேன். உங்களுக்கு வேள்வி செய்ய வைக்கிறது என் நோக்கம் அல்ல. என் நோக்கமெல்லாம் வேறு. இந்த 9 பிரதட்சணை நீங்கள் பண்ணுங்கள். இப்போ பெரும்பாலும் பாருங்கள், நவகிரகங்களை ஒரு சுற்றிட்டு விட்டுறோம். பெரும்பாலும் பாருங்கள், அல்லது ஒரு 3 சுற்றுவாங்க. நியாயமாக 9 சுற்றணும். அதை நீங்கள் சுற்றினால்தான் அது சரி. நீங்கள் ஆலயங்களுக்கு செல்லுங்கள், நவகிரக வழிபாடுகள் நீங்கள் பண்ணுங்கள். நவகிரக சூக்தம் படிக்க முடிஞ்சால் இன்னும் சிறப்பு. ஆசத்தியன் ரஜசா வர்த்தமானோ நிவேசியன் அமிர்தம் ரத்தியஞ்சா என்று ஆரம்பித்து அப்படி வரிசையாக சூரியன் சந்திரன் ஒருத்தருக்கும் வரும் ஒவ்வொரு மந்திரம். நவகிரக சூக்தங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப. அதனால தான் வேள்விகள் பண்ணிக்க சொன்னேன். நவகிரக சூக்தங்கள் பண்ணி வேள்வி பண்ணும்போது இன்னும் சிறப்பு. அது எங்கே பண்ணலாம் அதெல்லாம் அப்புறம் கடைசியாக சொல்கிறேன். ஸோ அப்போது அதிர்ஷ்டமான தேதிகள் என்ன? பிரதோஷத்தப்போ நீங்கள் சிவபெருமான் வழிபடணும். ஏன் சிவபெருமான் எங்கிருந்து இதில் வந்தார் என்றால், ராசிநாதன் சூரியன் ஆட்சி. சூரியனுக்குரிய ஒரே தெய்வம் சிவன் மட்டும்தான். அப்போ பிரதோஷத்தப்போ நீங்கள் சிவபெருமானை சென்று வழிபடுங்க. இந்த கிரகங்கள் எல்லாம் வேயுறு தோழி வங்கன் மிக விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு தோழி நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? சிவபெருமான் தான் வந்து கோளறுபதிகம் படிக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனை. அப்போ சிவபெருமானை
பிரதோஷத்தப்போ பார்த்து கோளறுப்பதிகம் படிங்க. நான் சொல்கிறது எப்படின்னா, இது ஒரு ஆப்ஷன். என்ன சார் எல்லாரும் வேள்வி செய்ய சொல்கிறீங்க, அது பண்ண சொல்கிறீங்க, இதை பண்ண சொல்கிறீங்க. உங்களுக்கு நான் எல்லா ஆப்ஷனும் சொல்கிறேன், இதை ஒன்று மட்டும் சொல்ல. சிறப்பும் சொல்கிறேன், காசு இல்லைன்னா அடுத்த வழி சொல்கிறேன், அடுத்த வழியும் சொல்கிறேன். காசு இருந்தால் வேள்வி பண்ணிக்கலாம், காசு இல்லைன்னா என்ன பண்ணலாம், பிரதர்ஷனம் பண்ணலாம், அதுவும் இல்லைன்னா என்ன பண்ணலாம், வீட்டில் வந்து படிக்கலாம், இதையாவது பண்ணலாம். அவ்வளோதான். அதான் நான் சொல்ல வர பாயிண்ட்டு. அமைதியாக இருக்க வேண்டிய நாட்கள் என்னென்ன, 26, 27. மந்த் எண்டு சார் விடுங்க. எனிவே அது காப்பர் மந்த்து, காப்பர் வீக்கு. எனிவே அந்த வீக்கில் நம்மக்கிட்ட காசு இருக்க போகிறதில்ல. நம்ம ஏன் பஞ்சாயத்துக்கு போகிறோம்? இந்த ஃபஸ்ட் வீக்கு தான் நமக்கெல்லாம். நான் யார் தெரியுமா பார்க்குறியா, எல்லாம் இந்த ஃபஸ்ட் வீக் தான். நம்மளே காப்பர் வீக்கில் இருக்கோம். அப்போ நம்ம 26, 27 அமைதியாக தான் இருப்போம் டிஃபால்ட்டாக. டோன்ட் வரி. அப்போ பலன் தரும் நிறம், பலன் தரும் திசை, இதெல்லாம் என்ன சொல்லலாம் என்று கேட்டால், ராசியிலே சூரியன் இருப்பதால் பலன் தரும் நிறம் வந்து சிகப்பாக சொல்லலாம். அதே மாதிரி குரு பகவான் தான் உங்களை காப்பாற்றணும். 12ஆம் இடத்துல டார்க்கு, அதாவது கோல்டன் எல்லோ சொல்கிறாங்கல்ல, அந்த கோல்டன் எல்லோ கலர் ட்ரெஸ்ஸஸ், கோல்டன் எல்லோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிஸ்னஸில் ஃபாலோ பண்ணுங்கள். தங்க நகைகள் முடிஞ்ச நிறைய போட்டுக்கோங்க. மோதிரம், செயின்லாம் போட்டுக்கிறது நல்லது. இந்த குருன்னா வந்து பொன்னார் மேனியன் என்று பொருள். அப்போது வடக்கு திசை நோக்கி நீங்கள் எந்த காரியமும் வடக்கு லக்கியான ஒரு கல்லா பெட்டி இருக்குது அப்படின்னா வடக்கு பார்த்து வைக்கலாம். அல்லது உட்காந்து கிளைண்ட்டை பார்க்க போகிறீங்க, வடக்கு திசை நோக்கி உட்காரலாம். போன்ற விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம். இதெல்லாம் தான் உங்களுக்கு நடக்க போகிறது. ஸோ அப்போது 9 கிரகமும் பிரச்சனையாக போனால் ஐபிசி பக்தியை காணுங்கள். அந்த பாட்டை அப்படி மாற்றிக்கிங்க. 9 கோளும் ஒன்றாய் சேர்ந்தால் பிள்ளையார் பட்டி போங்க, 9 கேளும் பிரச்சனை பண்ணால் ஐபிசி பக்திக்கு போங்க அப்படின்னு வச்சுக்க வேண்டியதான். அப்போ கீழே போய்ட்டு இந்த 2 நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ், தேர் ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ். நீங்கள் ஃபோன் பண்ணோன்னா அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் முறையில் கூட நீங்கள் என்னோட பேசலாம். ஏ கருப்பேன் வாராண்டா, என்னன்னு பார்க்குறீங்களா? கருப்பு படத்தில் வரக்கூடிய சாங்கு நம்ம மகாலிங்கம் சார் பாடியிருக்காரு. இது நேராக கேட்டால் எப்படி இருக்கு? ஐபிசி பக்தி பரவசம் 2026 நம்ம வாணி மஹாலில் கோவை கமலா மேடத்தோட இன்னும் நிறைய செலிபிரிட்டிஸ் ஐபிசி பக்தி பரவசம் நிகழ்ச்சிக்கு வராங்க. லைவா இந்த பாடலை கேட்க, அந்த வைபுக்காகவே நான் வரேங்க. இந்த பாடலை கேட்கணுங்கிறதுக்காகவே வரேன். நீங்கள் எல்லாரும் வரணும், அது என்னுடைய கோரிக்கை. முக்கியமாக அனுமதி இலவசம். போகும் பொழுது ரிட்டன் கிஃப்டோடு தான் நீங்கள் போவீங்க. கீழப்பட்டிக்கு நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் வருகையை பதிவு செய்யுங்க. மீண்டும் சொல்கிறேன், ஐபிசி பக்தி பரவசம் 2026 ஆகஸ்ட் 7ஆம் தேதி வாணி மஹால் மாலை 6 மணி. எங்க இருந்தாலும் வந்துருங்க. நானும் நிர்வாகமும் காத்திருக்கிறோம். நன்றி. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. சார், கேப் ஆட்டோ பைக்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம்.